மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு ஒரு பயணம். ஆனால் கடந்த 2 முறை இருந்ததை போன்று இந்த முறை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய பயணம் இருக்காது. இந்த முறை 118 என்கின்ற உறுப்பினர் எண்ணிக்கையோடு விஜய் செல்லுகின்றார். விஜய் முதல் முறை சென்ற பொழுது திருப்பி அனுப்பப்பட்டார். விஜய் 2வது முறை சென்ற பொழுது திருப்பி அனுப்பப்பட்டார். விஜய் 3வது முறையாக இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் மாளிகை செல்ல இருக்கின்றார். என்ன செய்ய போகின்றார் ஆளுநர் அர்லேக்கர்? இதற்கு முன்பாக ஆளுநருக்கு பல வாய்ப்புகள் இருந்தன. குறிப்பாக 2 வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கான சூழல் ஆளுநருக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய ஆளுநருக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு வாய்ப்பு தான். அது விஜய்க்கு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் என்ற விஜய்க்கு உடனடியாக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான ஒற்றை வாய்ப்பு மட்டும்தான் தமிழ்நாட்டின் ஆளுநருக்கு இருக்கும் என்பதை உறுதிபட சொல்லும் விதமாகத்தான் ஒரு பக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினர் 2வது முறையாக வரவழைத்து தமிழக வெற்றி கழகத்தினரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய 2 உறுப்பினர்களை விஜயை ஆதரிக்க செய்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தயவு இல்லாமல், ஆதரவு இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் உடனடியாக ஆட்சி அமைத்து விட முடியும். பனையூர் அலுவலகத்தில் கொண்டாட்டம் தொடங்கிவிட்டது. பத்தினப்பாக்கம் இல்லத்திலே உற்சாகத்தோடு பயணங்கள் தொடங்கிவிட்டது. இதிலிருந்தே தெரிகின்றது விஜய்க்கு பச்சை கொடி காட்டப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழகத்தினுடைய முன்னணி திரைப்பட நடிகராக இருந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி முதல் சட்டப்பேரவை தேர்தலிலேயே 35% வாக்குகளை வாங்கி தமிழகத்தினுடைய தனிப்பெரும் கட்சியின் தலைவராக தலை நிமிர்ந்த விஜய்க்கு தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் உறுதிபட கிடைத்திருக்கின்றன. 2 முறை ஆளுநரை சந்தித்தும் திருப்பி அனுப்பப்பட்ட விஜய் இந்த முறை திருப்பி அனுப்பப்பட்டாலும் அவர் மீண்டும் அழைக்கப்பட்டு அவருக்கு முதலமைச்சராக முடிசூடுவதற்கான அந்த ஒரு வாய்ப்புகள் தமிழக அரசியல் சூழலில் உருவாகி இருக்கின்றது. எனவே தாவேக தலைவர் விஜய் விரைவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த பதவியேற்பின் பொழுது விஜயோடு சேர்ந்த அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மொத்தமாக 116 உறுப்பினர்கள் இப்போது இருக்கின்றார்கள். இன்னும் 2 உறுப்பினர்கள் விசிக பக்கமிருந்து வருவார்களா, ஐயுஎம்எல் பக்கமிருந்து வருவார்களா, அல்லது விசிக மற்றும் ஐயுஎம்எல் ஆகிய 2 கட்சிகளின் பக்கமிருந்து வருவார்களா என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து தாமதப்படுத்திக் கொண்டே இருந்தார். அவருடைய 2 உறுப்பினர்களை விஜயை ஆதரிக்க செய்வாரா என்பதை தொடர்ந்து தமிழக அரசியல் களத்திலே திருமாவளவன் பேசுபொருளாக்கிக் கொண்டே இருந்தார். ஒருமுறை அவர் சொல்லும் பொழுது இடதுசாரிகளோடு இணைந்துதான் என்னுடைய முடிவு இருக்கும் என்றார். கம்யூனிஸ்டுகளோடு இணைந்து நானும் முடிவெடுத்தேன் என்றார். ஆனால் கம்யூனிஸ்டுகள் முடிவெடுத்து விட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாமதப்படுத்திக் கொண்டிருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிவிட்டார்கள். கம்யூனிஸ்டுகள் வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள், நாங்கள் சுதந்திரமான கட்சி, திமுகவை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் முடிவிலே விஜய் தான் தமிழகத்தினுடைய பெரும்பான்மை மக்களால் விரும்பப்பட்ட தலைவராக இருந்திருக்கின்றார். அவரை ஆதரிப்பது இப்போது எங்களுடைய கடமை. ஆளுநர் ஆட்சி அமைய வேண்டும் என்று தமிழக வாக்காளர்கள் நினைக்க மாட்டார்கள், விரும்பி இருக்க மாட்டார்கள். ஆளுநர் ஆட்சி அமைவதற்கு எங்களுடைய அந்த ஒரு பணியும் காரணமாக இருந்துவிடக் கூடாது என்று சொல்லி விஜயை ஆதரிக்கின்றோம் என்று விட்டார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.